நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நள்ளிரவில் மாந்திரீகம் செய்து கொண்டிருந்த நபர்கள் பொதுமக்களை கண்டதும் தப்பி ஓடியது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவத்திப்பாளையம் அடுத்த ராமகிருஷ்ணா நகரில் சிலர் மாந்திரீகம் செய்யும் வகையில் வட்டத்தை அமைத்து மனித உருவ பொம்மையை போன்று வரைந்து பூஜை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதில் ஈடுபட்டவர்கள் அவ்வழியே சென்ற நபரை பார்த்து பயந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். இதனால் அச்சமடைந்த மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட குடியிருப்பு இருக்காங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து கருப்பனார் கோயிலுக்கு பின்னாடி மாந்திரீகம் பண்ணுற முறையிலையும் மர்மமான நபர்கள் அதிக அளவில் இங்கே வந்து மாந்திரீகம் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க அது இல்லாத லேடிஸு அன் டைமில் போவாங்க வருவாங்க பிடிப்பாங்க. எங்களுக்கு வந்து இதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் காவல்துறை எங்களுக்கு கொஞ்சம் இது ஏதோ முடிவு எடுத்து இது பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நைட்டு 100க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். நைட் வந்து எஸ்ஐ மேடம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ காலையில் வந்து இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இன்னும் யார் என்னன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது பண்ணுறாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. இந்தமாரி வந்து செய்வானை பண்ணுற மாரி யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அந்த டைம் தான் நான் பார்த்தேன். எல்லாம் இந்த பக்கம் மர்மமாக இருக்க எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஏற்கனவே பசங்களை தூக்கிட்டு போகிறனால சொல்லி ஏற்கனவே இஷ்யூ வந்துட்டுருக்கு. மறுபடியும் இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு சொந்த ஊர்லேயே பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் வினோலியா தம்பதியின் பிறந்து 26 நாட்களே ஆன ஆண் குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு போலீசார் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஜூன் 7ஆம் தேதி பிறந்த குழந்தையானது ஜூலை 4ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக கூறி கெடிலம் ஆற்றில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த சூழலில் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாத்திப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் போலீசில் புகார் அளித்திருந்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த பன்ருட்டி மகளிர் போலீசார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறையினர், தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்டோரின் உதவியுடன் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் உரிய மரியாதையுடன் உடலை அடக்கம் செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.